சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை 3 நாட்கள் ஜாஃபர் சாதிக்கை காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு காவல்துறையால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டார் ஜாஃபர் சாதிக். இந்நிலையில் அவரை 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, உத்தரவின் விவரங்கள் என்ன? இந்த வழக்கை பற்றி பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே கஞ்சா கடத்தல் வழக்கில் கைதாகி அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் மீது சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் கடந்த 26ஆம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்திருந்தது. இந்த கைதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தனியாக வழக்கம் தாக்கல் செய்துள்ளார். இதனிடையே இந்த அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அவரை டெல்லியிலிருந்து அழைத்து வந்து பிடி வாரண்ட் அழைக்கப்படக்கூடிய சிறை மாற்றம் தொடர்பான வாரண்ட் மூலம் அவரை அழைத்து வந்து புழல் சிறையில் அங்கு அடைத்துவிட்டு அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். இந்த வழக்கு இந்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் அதனுடைய வழக்கறிஞர் ரமேஷ் ஆஜராகி ஜாஃபர் சாதிக்கு அமலாக்கத்துறை காவல் எடுத்து விசாரிப்பதற்கு 15 நாட்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரி வாதிட்டார். அதே நேரத்தில் இந்த அமலாக்கத்துறை அதிகாரியும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த விசாரணை அதிகாரியான சுனில் சங்கர் யாதவ் ஆஜராகி அவரும் சாட்சியம் அளித்தார். இதற்கு இவர் ஜாஃபர் சாதிக் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அப்துல்குமார் ஆஜராகி எதிர்ப்பு தெரிவித்தார். அதாவது இந்த கைதை 15 நாட்களுக்குள் இந்த கைதை காட்டியிருக்க வேண்டும். 15 நாட்களுக்குள் கைது காட்டியிருந்தால் மட்டுமே இவரை காவலில் எடுத்து விசாரிக்க முடியும். ஆனால் அது காலம் கடந்து விட்டது. அதே நேரத்தில் இவரை 2 வழக்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து வெவ்வேறு வழக்கை காட்டியுள்ளனர். மேலும் இவர் வழக்கு விசாரணை மூலமாக ஒத்துழைத்துள்ளார். ஏற்கனவே 3 நாட்கள் விசாரித்துள்ளனர். நிலையில் கூடுதலாக விசாரிப்பது தேவையில்லாத விஷயம் என்று வாதிட்டார். ஆனால் நீதிபதி அப்போது ஜாஃபர் சாதிக்கை நோக்கி கேட்டார், இந்த வழக்கில் அமலாக்கத்துறை காவலில் செல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அதுக்கு தனக்கு விருப்பம் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த பிற்பகல் தற்போது உத்தரவு பிறப்பித்த நீதிபதி இவரை 3 நாட்கள் காவல் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். அதன் பிறகு தற்போது போலீசார் இவரை அழைத்து செல்கின்றனர். அமலாக்கத்துறையுடைய கட்டுப்பாட்டில் 3 நாட்கள் விசாரணை நடைபெறும். அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வி.எம். சுப்பையா.